நம்ம டீம் கிண்ண சென்டர் கோல் ஸ்கவுட்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்வமான ஆட்கள். அவங்க ஒரு இதுல 6 செக்ஷன் இருக்கு. 6 செக்ஷன் பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த இந்தியாவில் பாஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க, தவக்கல மாதிரி. இந்தியாவில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த மாணவர்கள்லாம் உங்களுக்கு கட்டுப்படுத்த ஏழுமா இருக்கா? வாடா தங்க குட்டி, வாடா 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 வாடா. அதாவது டி ஷர்ட்ல தண்ணி எடுத்து வந்து இந்த இதை நிரப்பி அதோடைய ஊதி இந்த முறை வந்து எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக இந்த திருவண்ணாமலை சாரணியருக்கு வந்து நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் எஸ்பிஎஃப், நான் உங்க செந்துடன். நான் இப்போ எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா இலங்கையில் திருவண்ணாமலையில் நிற்கிறேன். திருவண்ணாமலையில் இடம்பெற சாரண இயக்க நிகழ்ச்சியை தான் நாங்கள் இன்னைக்கு இந்த பார்க்க போகிறோம். அது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடற்கரையில் தான் வந்து இந்த ஆக்டிவிட்டியில் இடம்பெறுது. ஸோ அதுகளை தான் இந்த காலையில் முழுமையாக பார்ப்போம். வாங்க வந்து வீடியோ காரணம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாணவர்கள் வந்து அவங்களோட டாஸ்க் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்களா. அந்த டாஸ்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த இதுக்கு நிகழ்ச்சிக்கு வந்து போவாங்க. அப்படி முடிச்சுட்டு வந்து இப்போ எல்லாரும் போய் கொண்டிருக்காங்க. நாங்களும் அப்படியே போய் கொண்டிருக்கோம். இது நாங்கள் வந்து இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கோன்ச கோயிலுக்கு போகிற சந்தி, திருகோணமலை பீச்சுக்கு முன்பகுதி தான் இதெல்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாணவர்கள் வந்து ஒன்று கூடியிருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கான பயிற்சி நெறிகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திருவண்ணாமலை கடற்கரை ஓரமாக வந்து முழுமையாக வழங்குறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இலங்கையிலேருந்து நிறைய பேர் வந்து மொத்தமாக 10,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து கலந்து கொள்கிறாங்க. அதில் நிறைய பேர் இப்போ எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் கோன்ச கோயிலுக்கு போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் எல்லாரும் லைன்லாம் வராங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. இந்த பகுதி முழுக்க வந்து மாணவர்கள் தான். அது மாதிரி இலங்கையில் பல்வேறுபட்ட பகுதியில இருந்து வந்ததால் இங்கே பார்த்தீங்கன்னா இன மத வேறுபாடு இன்றி அனைவரும் வந்து இங்கே இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெறுறாங்க. பார்த்தா உங்களுக்கு என்ன திரும்ப பீச்சே கலாக்கட்டுது. இந்த பாருங்க பார்த்து போக முடியாம எனக்கு எல்லா பக்கத்துலையும் ஆக்கள் நிற்கிறாங்க. அதனால பார்த்தா எங்கள் அம்மா பாவம் அப்படி இங்கே பக்கத்தை இந்த இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறதில்ல. பார்ப்போம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. ஹெலிகாப்டர்லாம் இருக்குது, பறக்காத ஹெலிகாப்டர். இன்ஜினில் எடுத்திருப்பாங்க, அதுக்குள்ளே வந்து போக முடியாது. அதான் இப்படி பாருங்க ஹெலிகாப்டர். அதில் உள்ளே போய் பார்க்கலாம். இதில் இருக்கு, லைனில் தான் நின்று போகணும். அவ்வளோ பேருக்கு நடுவில் லைனில் போகிறதோட நிற்கலாம். அதோட இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வரல. 100 ரூபாய்க்கு கொய்யாப்பழம்லாம் நிற்கிறாங்க. ஜூஸ் கடைகள் அதுன்னு சொல்லி இங்கே பக்கம் நிறைய பேர் இருக்குது. இந்தியாவில் வந்து செஞ்சுட்டு வச்சுங்க பெட் ஹவுஸ் இருக்குது பாருங்க. சங்குகள் என்னென்ன வந்து முதலுதவி செய்யறேன்னு சொல்லி அவங்களுக்கு காட்டுறாங்க பாருங்க. पूरा तलेद प्रेस करන්න पूरा तलेद प्रेस करන්න पूरा तलेद प्रेस करන්න पूरा तलेद प्रेस करන්න. இந்த பகுதி முழுவதுமே வந்து அப்படிதான் மாணவர்களுக்கு எப்படி முதலுதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து பழக்கம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பீச்சில் ஒவ்வொரு பகுதியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாரணை ஏறுறதுக்கான வழிநடத்தல்கள் வந்து செய்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு படியை மேலே ஏற்றிருக்காங்க. போடு அரோவரா அங்கே பாருங்க. இந்த பகுதியில் பாருங்க எல்லாரும் ஏறிருக்காங்க. இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்கள் தான் கடற்கரை முழுக்கது. அவங்களுக்கான பயிற்சியெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா வழங்கி கொண்டிருக்காங்க. தம்பி தொங்கி இறங்கி கொண்டு வராங்க பாருங்க. நல்ல வேலை இந்தியாவில் பக்கம் வச்சுருக்காங்க. இது சொன்னால் இந்த பக்கத்தில் முழுக்க சாரணர் இயக்கமாக தான் இருக்கு. இந்த பக்கம்
இங்கே நான் பாருங்க மேலே நிற்கிறாங்க, ஹெல்மெட் எல்லாம் போட்டு பாதுகாப்பாக தான் நடக்குது எல்லாமே. இங்கே அந்த பக்கங்கள்லாம் மாணவர்கள் தான் கரெக்டாக சிங்கோ பீச் வந்து இது எப்படி இருக்குன்னு சொன்னால் ஏதோ இந்த எங்களோட கோணசோவில் திருவிழாக்கள் வேளாங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெப்பம் இழுப்பாங்க, அதுக்காக வந்து மக்கள் வர மாதிரி அவ்வளோ மக்களாக இருக்காங்க. இதில் வந்து இவங்களுடைய கேம்ப் இருக்காங்க அப்போ எக்ஸோட. அப்படியே நம்ம இந்த பகுதியில் இருந்து இங்கே பாருங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியலையா. இந்த லைன் போய்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்க சிப்பம் இல்லை, நல்ல வேலை நான் குறுக்க போல, இல்லாட்டி என்னையும் கடத்தி கொண்டு போயிருப்பேன். இந்த அங்கேருந்து சிப்லைனில் போகிறாங்க. ரைட் பாப்போமா, ரைட் இங்கே போகிறேன். ரைட் இந்த பார்த்தீங்களா கூடையில் பிடிச்சிட்டாங்க இந்த இவங்கெல்லாம். இங்கே தண்ணி வெட்டிக்கிறாங்க, வாய்க்கால் வெட்டிக்கிறாங்க. போட்டுறாதே இந்த இதில் தண்ணியெல்லாம் அப்புறமா இருக்குது. ஒவ்வொரு நீங்க எந்த இடம்? எனக்கே தெரியல, நான் அப்படிதான் உங்கள மாதிரி தான் வந்திருக்கேன். கன் ஷூட் பண்றது, இது கன் ஷூட் பண்ற இடம் தான். இது பாருங்க இங்கே நடக்குது, மாணவர்கள் நிற்கிறாங்க. நாங்கள் வந்து இனிமேல் இப்படியே சுற்றி போவோம், அப்போதான் நிறைய பேரை பார்க்கலாம். பண்ணா கிடக்கும் கையில் எல்லாமே புத்தக கோப்பியை கொண்டுட்டாங்க, நோட் பண்ண சொல்லியிருக்காங்களோ. இங்கே பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது பாருங்கப்பா, பட்ட வெயில்ண்ணே, ஓவர் வெயில். இப்போ திங்கோல அங்க பாருங்க வராது. உடம்பா இருந்தாலும் இவ்வளவு கஷ்டமான பாஞ்சு போகுது. இவங்க எங்க போறாங்க, உங்களோட சேர்ந்து போ. ஒவ்வொரு குழுக்களும் அவங்களோட குழுக்களுக்கு இது தலைவரும் இருப்பாங்க. அந்த தலைவர் வந்து நீண்ட காலமாக வந்து இதில் பயிற்சி பெற்றுறாரு. இது பாருங்க இன்ஜின் போட் பூட்டினது, இதெல்லாம் இருக்கு போல இருக்கு. இங்கே தான் நடக்குமா என்னன்னு தெரியல, பார்ப்போம் கேட்டா தெரியும். இங்கெல்லாம் பக்கம்லாம் பாருங்க எல்லாம் போய் நிற்கிறாங்க. அங்கே நிறைய மாணவர்கள் நிற்கிறாங்க, சாரணி இயக்கங்கள். இந்த வெயிலுக்கு மண்ணும் பயங்கர சுடும் பார்க்க முடியல. தூங்கிட்டான் அங்கல. என்ன வெயிலுங்க, வாடா தங்க குட்டி, வாடா 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 வாடா. வந்துட்டான் அங்க 2 பேர் வராங்க. இப்படியே பார்த்துட்டு இருந்தா வந்துட்டே இருப்பாங்க, நிறைய பேர் நிற்கிறாங்க லைன்ல. இவங்க இந்த ஒவ்வொரு பாப்போம் யார்ட்டாச்சும் இந்த கொப்பியை வாங்கி பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. நீங்க எங்க இருந்து வரீங்க? கேண்டில இருந்து. இப்ப 6 நாள் இங்கே தான் நினைக்க போறீங்க. இப்போ 6 நாளும் உங்களுக்கு கடற்கரையில ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் நடக்குமா, இல்லாட்டி இன்னைக்கு ஒரு நாள் தானா? இன்னைக்கு கடற்கரையில. அப்ப நாளைக்கு அவன் டைம் டேபிள் தெரியும். அப்படியா? ஒவ்வொரு டைம் டேபிள் இப்படி தான் நடக்குமே. இது என்ன கொப்பி? இது வந்து ஒவ்வொரு ஈவென்ட்டா செஞ்சுட்டு மார்க் பண்ணணும். நீங்க செய்து மார்க் பண்ணணுமா? அப்ப இதுக்கு எல்லாமே செய்யணும்ண்ணே, எல்லாமே செய்யணும். சரி ஓகே பாய், சரிங்க. சரி ஓகே சரி, அப்படியே எங்கெல்லாம் பார்த்துருவோம். இந்தியாவில் என்னன்னு தெரியல, என்ன கடலுக்கு இங்கே காட்டிக்கிறாங்க. இதுவும் இருக்குமோ ஸ்போர்ட்ஸில். கடலை பார்க்க ஆசையாக இருக்குது. நான் கடல் குளிக்கிற சரியான பிரியன். கடலை கண்டா பாஞ்சிடுவேன், தண்ணியை கண்டாலே பாஞ்சிடுவேன். அதனால் அங்கால பக்கம் போகக்கூடாது. இது என்ன செய்யறாங்க, இதுக்கு மேலே ஏறி ஓடணும்னு.
மண் அள்ளி குவிக்கிறாங்க பாருங்க. குறுக்க ஓடுறவங்க நம்மளை அடிக்காம இருந்தா சரி. என்ன செய்றாங்க வந்து பைப்பை வச்சு விசில் அடிச்சா தான் ஓடணும் போல இருக்கு. இதுக்குள்ள இந்த தண்ணி ஊத்துறாரு தமிழா? தமிழ். இதுல தண்ணி ஊத்தி என்ன செய்ய? ஓடி திரும்ப போமே கடலுக்கு. போல் இருக்கா உள்ள? அட ஆஹா, இதுக்குள்ள போல் இருக்காங்க பாருங்க. அப்ப இவங்க கடல்ல தண்ணி அள்ளி இந்த போல மேல கொண்டு வரணும். கொண்டு வந்து எடுத்தாச்சு நீங்க பின்ன என்ன அப்படியே மண் ஓட்டையும் போட்டுருக்காங்க. அட இது என்ன சோதனை. ரொம்ப கஷ்டமா பாவம் புரியுங்க. எல்லா இடத்துலயும் அப்படிதாங்க இருக்கு. இங்க பாருங்க, நானும் என்னடாப்பா இது இதுல ஊத்துல தண்ணி எல்லாம் ஓடினு பார்த்தா அதுலயும் ஓட்டையை போட்டு குடிச்சிருக்காங்க. உள்ள ஒரு போலை குடிச்சிருக்காங்க. அதனால என்னன்னு பாத்தீங்க சொன்னா இங்க நிச்சயமா வந்து இந்த பகுதிகள் எல்லாம் ரொம்ப வேகமா செய்யணும். செய்தாதான் வந்து ஜெயிக்கலாம். அப்பதான் அடுத்த ஸ்போர்ட்ஸுக்கு போகலாம். இல்லாட்டி டைம் லேட் ஆகும். இது இந்த சட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல பாப்போம். யாழ்ப்பாணம் கட்டி இப்போ திரியிறாங்களா அங்கேயும் இங்கேயும் பார்த்து. எப்படி அந்த மின்னல் படத்தில் அந்த வடிவேல் சொல்ற மாதிரி மின்னலே என்னோட சுக்கர் ஓடுவா தெரியுமா? அதே மாதிரி அந்த வீடியோ எடுத்து எப்படியாவது போட்டணும். இன்னொரு பரவாதிப்பட்டு திரியிறாங்களா அங்கே இங்கேயும். இதுல என்ன திரும்ப நடக்குது? இதுலயும் சட்டியை தாங்க வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, தலையால தண்ணி அள்ளி ஊத்திட்டு இருக்காங்க. இப்ப பாத்துட்டு வருமா? இங்க பாருங்க எப்படி செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? அட கடவுளையா. இங்க பாருங்க, இங்க பக்கத்து பாருங்க. இங்கேயும் ஏதாவது செய்ய போறாங்க ஆம்பளை பொடியன்கள். இந்த கேர்ள்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப இப்படி இவங்க தண்ணியெல்லாம் நிரப்பிட்டு திரும்ப அங்க போய் அதுல ஊற்றி அதை நிரப்பணும். சரி போய் பாப்போம். நீங்க அடுத்தது என்ன ஸ்போர்ட்ஸ் உண்டு? பரவாயில்ல, நல்ல ஃபன் தான். என்ன நீ அடுத்தது என்ன ஸ்போர்ட்ஸ் இருக்கு? ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸையும் வந்து நம்பர் போட்டதில் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. எத்தனையாவது எல்லாம் நீச்சலோட இல்லை நிற்கிறாங்க. சம்பவம் இருக்கு போல இருக்கு. அப்போ இங்கேயும் லைனில் நிற்கிறாங்க. வாட்டர் ஆக்டிவிட்டி இங்கெல்லாம் தான் வாட்டர் ஆக்டிவிட்டி போல இருக்கு. எங்கே கொடுக்குறேன் வளைமண் வட்டமாக வளைச்சு நின்று இதில் ரிங்கை கொடுத்துருவாங்க போல இருக்கு. இந்த தம்பி சீத புக் சாரி புக்கு கட்டு. இதாங்க இந்த புக். ஓப்பன் உங்களோட பேர் அது இதுன்னு போட்டிருக்கு. யூனிட் ஸ்கவுட்ஸ் குரூப் அப்படின்னு போட்டிருக்கு. ஒவ்வொரு ஆக்டிவிட்டி முடிஞ்ச பிறகு இந்த சீல் அடிப்பாங்க. இப்படிலாம் முடிச்சு நான் படிக்கணும். முடிச்சிருக்கேன். இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. இந்தியால பார்ப்போமே நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் கடல்ல குளிச்சு கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு. என்னன்னு சொன்னா இங்க இருக்கிற 7 நாளும் வேலைக்கு இந்த தமிழ் எங்க இருந்து வாரீங்க? கிளிநொச்சியா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்க மொத்தம் கேர்ள்ஸ் பாய்ஸ் சேர்ந்து 22 பேர் வந்தாங்க. 22 பேர். பாய்ஸ் 15 பேர். பாய்ஸ் 15 பேர். எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த அனுபவம் எல்லாம்? பண்ணா ஒரு புதுசா இருக்கு உங்களுக்கு. புதுசா வித்தியாசமா இருக்குன்னு. இப்போ வந்ததுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு சொன்னா, இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்களா? என்ன மாதிரி? எல்லா மாவட்டத்துல வந்துட்டாங்க. அப்ப எல்லா இடத்துல எல்லாம் வந்து காய்ச்சி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு. இந்த வெயில் எப்படி இருக்கு? இப்ப வெயில் வந்து கொடூரமா தான் இருக்கு. திங்கள வந்து இதுக்கு அடுத்த இடங்களை சுத்தி பார்க்க போறீங்களா இல்லாட்டி இதோட அப்படியே போயிருவீங்களா? மாஸ்டர் அவங்க மாஸ்டர் நீங்க வாங்க அப்படியே கேட்போம். மாஸ்டர் வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க எவ்வளவு காலமா இப்ப மாஸ்டர் ட்ரைனிங் பண்றீங்க? நான் 6 மாசம் சார் வந்து இப்ப 6 மாசம் பேஸ் பண்ண முடிச்சு. நீங்க இதுக்கு முதல்ல இப்ப எங்கேயும் ஸ்கவுட்ஸ் வேலைக்குள்ள போயிருக்கீங்களா? கொஞ்சம் பெரிய கேஸ் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க. இப்ப இந்த மாணவர்கள்லாம் உங்களுக்கு கட்டுப்படுத்த ஏழுமா இருக்கா?
இதெல்லாம் பேர் அவங்க ஃப்ரெண்ட்லியா போகணும் சொட் போட்டா காணும் வேற ஒண்ணும் இல்ல கண்டிப்பா ஸ்கவுட் அண்ட் தான் டிசிப்ளின் முக்கியம் போட வேண்டியதை போட்டு விட வேண்டிய விட்டு பிடிச்சோம்னா எல்லாம் ஓகே சாப்பிட்டாங்களா எல்லாரும் காலையில சாப்பிட்டாங்க இப்ப டக்குனு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சொல்லிருக்கேன் அது வேணும்னா முழு கேம் முடிக்கும் முடிச்சா கிடைக்கும் உங்களுக்கு கேம் என்ன மாதிரி இப்ப இந்த புக்ஸ் இருக்கிற என்ன மாதிரி விளங்கப்படுத்த முடியுமா ஒரு 6 கேட்டகரியா பிரிச்சுக்கிறாங்க கேம் போட்டோபால் கேம் கணக்கு இருக்குது அது வந்து இப்ப இது இந்த புக்ல ஆக குறைஞ்சது ஒவ்வொரு 6 கேம்லயும் வந்து 2 கட்டாயம் செய்வாங்க 2 செஞ்சு பிராங்க் எடுத்தோம்னு சொன்னா இதுல ஜம்பரி அவார்டு கிடைக்கும் இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் விருது இருக்குமா ஒவ்வொரும் கிடைக்கும் 2 கட்டாயம் 2 செய்யணும் செய்யாட்டி இது கிடைக்காது 2 செஞ்சு பாஸ் பண்ண வரும் அப்ப வந்தது நம்ம டீம் கிண்ண சென்டர் கோல் ஸ்கவுட்ஸ் கொஞ்சம் ஆர்வமானார்கள் அவங்க 6 ஒரு இதுல 6 செக்ஷன் இருக்கு 6 செக்ஷன் பாஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு இண்டே கிடைக்கும் நாளைக்கு அடுத்த கேம் இருக்கு அதுலயும் பாஸ் பண்ணாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் தருவாங்களா என்ன மாதிரி 3 நாள் வந்து வெளியே ப்ரோக்ராம் வச்சுட்டாங்க 3 நாள் வந்து அந்த வெளியே கேம்ல பங்கு பெற்றாங்க தாண்டி ஏனைய 3 நாள் உள்ள கேம் தான் நடக்கும் அதுல பங்கு பெற்று ரேங்க் எடுக்க சரி ரொம்ப நன்றி பாய் 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 அப்படியே போய் அங்கால போய் பாப்போம் இந்த ஆக்டிவா போட்டாங்க சரியா என்ன குளிச்சுட்டு நிக்கிறாங்க சரி இனி அங்கால பக்கம் போய் பார்ப்போம் இனியவே வந்து வேற லெவலில் வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும் பார்க்கும்போது ஆசையா இருக்கு நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் செல்லடியும் குண்டு மலையுமா தான் பொழிஞ்சது இப்படி எல்லாம் நடக்கவே இல்லை இருந்து ஸ்கவுட்ஸ் இருந்தது ஆனா வந்து இந்த மாதிரி நடந்ததான்னு எனக்கு உண்மையாவே ஞாபகமே இல்லை எப்படி ஒரு சம்பவம் இருக்கான்னு சொல்லி நீங்க எந்த இடம் கிளிநொச்சி அந்த 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 கேமா எல்லாத்தையும் பேர் ஆகல நீங்க முடிஞ்சா இப்ப உங்களுக்கு இந்த கடற்கரையில இருந்து எல்லாமே முடிஞ்சு நீ நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு டீமுக்கு 2 ஆக்டிவிட்டி ஒரு நாளைக்கு ஒரு டீம் 2 ஆக்டிவிட்டி நீ நாளைக்கு வேற ஒன்று இருக்கு என்ன பின்னரம் இருக்குது பின்னரம் 2 ஆக்டிவிட்டி பின்னரம் எங்க நடக்கும் அதே மாதிரி இந்த பீச்ல பீச் அங்க கோயில் எல்லாம் இடங்கள் கிளிநொச்சியில கடற்கரையில இந்த கடற்கரை பக்கம் உங்களுக்கு என்ன தோணுது குளிக்கணும் இருக்கு அதெல்லாம் வச்சு நீ குளிச்சிட்டீங்க நீங்க ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டோம் பரவாயில்ல மகிழ்ச்சி பரவாயில்ல என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா பை பை எந்த சேனல்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்றேன் செந்துரன் vlogs பை பை அப்படியே போய் என்ன மாதிரி இருக்கு போணுமோ ஓ இதுதானா போட் அடடடடா இங்க பாருங்க அவங்க மாஸ்டர் இவங்க வந்து ஜட்ஜ் இருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் ஜட்ஜாக்கள் பார்த்து இவங்களுக்கு வந்து புள்ளிகளை வழங்கி அவங்க வந்து இது பண்ணுவாங்க 6 விதமா நடக்க போகுது நல்ல ஓட்டுங்க ஆனா ஓடியாங்க தம்பி ஜெயிச்சுட்டாங்க இந்த டீம் மூலாவது டைமே முடிச்சாகணும் முடிச்சாதான் வந்து பூர்ணப்படுத்திங்களா வரும் முடிஞ்சு அதுல ஸ்போர்ட்ஸ் முடிஞ்ச உடனே பேரை பார்த்து முடிச்சு அவங்க தம்பி காலை ரொம்ப சரி நாங்க இங்கெல்லாம் என்ன நடக்குது இந்த பண்ணா போல கிடக்கு கையில கட்டி சாப்பாடும் கவர்மெண்ட் கிடைக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் பண்ணி சாப்பிடுறது இந்த மாதிரி தான் எங்களுக்கு சீரியஸா பாக்குறாங்க என்ன பாக்குறாங்க இதில் வந்து கயிறுல ரெடியா இருக்கு ஓடுறதுக்கு ஸ்கவுட் பண்ணி அதாவது கைட் பண்ணி ஒருத்தர் கொண்டு போய் நமக்கு தவக்கல்ல மட்டும்தான் தெரியும். இங்க இருந்து போ இப்படியே இவங்க எல்லாருமே இந்த ஸ்போர்ட் செய்யணும் ஒவ்வொருத்தரா வேற லெவல். என்ன அதாவது டி ஷர்ட்ல தண்ணி எடுத்து வந்து இந்த இதை நிரப்பி அதோட ஊதி அப்ப அதை கயத்து நீங்க
அவங்க தானே சேர்ல இல்லை நான் உங்கள மாதிரி தான் சரி சரி ஓகே ஓகே சரி இதை பார்த்தோம்னா நம்மளை நிரம்பிடும் சரி பாரு சரி இங்கால அப்படியே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கருப்பு கலர்ல நிக்கிறாங்களா அடிக்கிற வெயிலுக்கு நல்ல சோப்பு நம்ம வந்து புத்திசாலித்தனமா வெள்ளை கலர் சேட்டை போட்டு வந்துட்டோம் எல்லாம் சேஃப்டியா தான் வந்தோம் எனக்கு தெரியும் தானே இங்க திருவண்ணாமலை எப்படி இருக்கு இங்கே பாருங்க இஸ்லாமிய சகோதரிகள் எல்லாம் போறாங்க இப்படி எல்லாம் முடிஞ்சிடும் போல இருக்கு இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் மறக்கல அனுபவமா இருக்கும் இங்க இருக்க மாணவர்களுக்கு ரைட் இப்படியே முடிச்சுட்டான் இங்க அங்கால அடுத்த ரோடு நாங்க எங்களெல்லாம் விட சொன்னா தலையில விடுவோம் இதெல்லாம் சரி அப்படியே அங்கால போய் பார்ப்போம் இங்கால எல்லாம் முழுக்க பீச்சில் மாணவர்கள் குறிப்பா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வன்னி பகுதி பொடியன்கள் எல்லாம் அவங்களுக்கு சர்வசாதாரணங்கள் அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு தெரியும் தானே எப்படின்னு சொல்லி எங்கள் தமிழ் சில மாணவர்கள் இருப்பாங்க இதுக்காகவே அவங்களுக்கெல்லாம் சிம்பிள் வேலை இனி அங்கால அப்படியே போய் பார்ப்போம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க இதுக்குள்ள பாயணுமா நூல்ல படாம போகணுமா இதுக்குள்ள நூல்ல படாம வந்து போகணும் ஒரு பவுல் பட்டா ஒரு கிளிப் குத்துறாங்க எந்த நூல் பார்த்து தங்கச்சி நூல்ல முட்டாம வரணுமா படாம வாங்க ஒவ்வொருத்தரா கீழலாம் நீங்க முடிச்சிட்டீங்களா நீங்க எந்த இடம் மன்னர்ல இருந்து வந்துருக்கீங்களா எத்தனை பேர் 35-40 பேர்ட்ட வந்திருக்கீங்க எங்க உங்களோட ஆகல தனியா நிக்கிறீங்க உங்களோட பேர் என்ன விகங்க இப்ப எத்தனை பேர் வந்திருக்கீங்க மொத்தமா 100 பேர் வந்திருக்கீங்க மன்னார்ல இருந்து சரி இப்ப ஸ்போர்ட்ஸ் லைன்ல எல்லாம் முடிச்சிட்டீங்க எல்லாம் இப்ப முடிச்ச பிறகு அடுத்த ப்ரோக்ராம் என்னவா இருக்கு உங்களுக்கு இனி அடுத்தது அங்க ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போய் டீச்சர் அடிக்கணும் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள அங்க பிராங்க் அடிக்கிறாங்க பிராங்க் அடிக்கணும் எல்லாம் முடிச்ச பிறகு பிராங்க் அடிக்கணும் அப்ப அடிச்சு முடியா அப்படியே இப்ப பண்ணா இருக்கா உங்களுக்கு வந்ததுக்கு பிரயோசனம் என்ஜாய் பண்றீங்க இல்ல புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருப்பாங்களே கிடைச்சாங்க சந்தோஷம் தானே அப்ப சாப்பிட்டீங்களா நீங்க சரி ஓகே சந்தோஷம் நன்றி நீங்களும் மன்னாரா சரி சரி இப்ப உங்களை எத்தனை பேர் வந்தாங்க கேர்ள்ஸ் காய்க்கலாமா பேசுறாங்க உங்களுக்கு இல்ல 29 பேர் வந்தாங்களா சரி 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 இப்ப என்னென்ன ஸ்போர்ட்ஸ் முடிச்சிருக்கீங்க நீங்க இதுக்கு அடுத்தது என்ன செய்ய போறீங்க ஸ்டிக்கர் வாங்கணும் சரி ஓகே நன்றி வழியா என்ஜாய் பண்ணுங்களா ஓகே ஓகே பாய் சரி நாங்க இனி அப்படி எங்க போய் பார்ப்போம் ஹலோ வணக்கம் எங்க இருந்து நீங்க தானா நீங்கள எங்க அந்திராபுரி ஜங்ஷன் பரவாயில்ல எத்தனை பேர் வந்திருக்கீங்க எத்தனை 3 பேரும் தெரியுறீங்க இப்ப தனியா நீங்க இப்ப உங்களுக்கு ஒண்ணு பொறுப்பு ஆக்கள் இருக்காங்களா அவங்கள கூட்டி கொண்டு எல்லா இடமும் காட்டுறது தானே செஞ்சு கொடுக்குறது செய்யறாங்களா இவங்க என்ன மாதிரி குழப்படி செய்யறாங்களா பரவாயில்ல நல்லா செய்யறாங்கண்ணே அவன கண்ணெல்லாம் சிவந்திருக்கு விஜயகாந்த் மாதிரி என்ன நடந்த அவனுக்கு கேம்புக்கு போடுற இப்ப இந்த ஆக்டிவிட்டி முடிய நீ கேம்புக்கு கொண்டு போவாங்களா உங்களை இல்லாட்டி 12 மணிக்கு பிறகுனா கேம்புக்கு போகணும் நாங்க 12 மணிக்கு முதல்ல இதான் 12 மணி வரைக்கும் நாங்க முடிஞ்ச அளவு ஆக்டிவிட்டி செய்யணும் எங்க டோக்கன்ல 2 ஆக்டிவிட்டி இருக்கு எங்களுக்கு அட்வென்ச்சர் கம்ப்ளீட் பண்ண மாதிரி என்ன கம்ப்ளீட் பண்ணி சீல் தருவாங்க அது முடிச்சோம்னா இந்தியன் டாஸ்க் முடிஞ்சிடும் இந்தியன் டான்ஸ் அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு டாஸ்க் இருக்கா ஒவ்வொரு டாஸ்க் இருக்கு நாளைக்கு இன்னைக்கு அட்வென்ச்சர் மாதிரி நாளைக்கு வாட்டர் ஆக்டிவிட்டி அப்ப வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்னா இதுல எங்க என்னண்டா எங்கட நேஷனல் கேம்ப்லனா 4 பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு செட்டா மாறி கொடுப்பாங்க என்ன இல்ல என்னண்டா
எலிஃபென்ட் ஐலாண்ட், எலிஃபென்ட் ஐலாண்ட். அங்க சோஃபா ஐலாண்ட், வேற இந்த ஐலாண்ட் இருக்கு, பிஜன் ஐலாண்ட், வேற இது சைனா பே ஐலாண்ட் இருக்கு. அப்படி எங்க இருக்கு தம்பி காட்டுங்க பாப்போம். இந்த இதெல்லாம் அங்க விளக்கமே இருக்கு புத்தகத்துல. இது எலிஃபென்ட் போட்டுருக்காங்க. இந்த இதுல போட்டுருக்காங்க வாட்டர் வில்லேஜ், க்ளோசிங் டைம் வரைக்கும் அட்வென்ச்சர் வில்லேஜ், சென்ட்ரல் வில்லேஜ், எக்ஸ்க்ளூசிவ் வில்லேஜ், சயின்ஸ் டெக்ல எங்க நடக்க போகுது? இங்க அந்த அதுல எல்லாம் நடக்கும். பிபிஎஃப் பிடபிள்யூஎஃப் அதுனா பிடபிள்யூஎஃப் ண்டா லைக் அது ஒரு சின்ன கோர்ஸ் மாதிரி இங்கேயே நடக்கும். இப்போ இதுக்கான உங்களுக்கு சான்றிதழ் எல்லாம் தருவாங்களா? இதான் எங்களோட சான்றிதழ். இந்த அட்வான்டேஜ் இந்த இப்ப என்னண்டா இந்த டோக்கன்ல 2 மாறுமெண்ட் இருக்கு தெரியுமா? 2 மண்டா இது 2வது ஆக்டிவிட்டி, இது 6வது ஆக்டிவிட்டி. இந்த 2 செஞ்சோம்டா எங்களுக்கு இது தருவாங்க. இது நாங்க முடிச்ச கம்ப்ளீட் பண்ண ஆதாரம் பண்ணன்னு சொல்லி ஒரு ஆதாரம் மாதிரி. இதை வச்சு நீங்க என்ன செய்வீங்க? இதே மாதிரி இப்படி ஒவ்வொரு இது இருக்கு. இது அட்வென்ச்சர், இது வாட்டர் ஆக்டிவிட்டி. அப்ப நாங்க செஞ்சோம்னா கடைசில எங்களுக்கு ஜம்போரி அவார்ட் இந்த அவார்ட் தருவாங்க. எப்ப? கடைசி நாள் அப்ப ஃபுல் ஆத்துல உங்களுக்கு வந்து நல்ல ஃபன். என்ன உங்களுக்கு நீ ஒரு ட்ரிங்கோ தானே இதுக்குள்ள இறங்கி பூந்து பண்றாங்க, ஃப்ரீயா போயிட்டு வந்துடலாம் பக்கத்துல என்ன இடங்கள். சரியா என்ஜாய் பண்ணுங்க, நல்ல பண்ணா இருக்கு. பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு. எங்களுக்கு இப்படி எல்லாம் செய்யறா நோமா பாய். இந்த இஞ்சால பாஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க தவக்கல மாதிரி. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கையில எல்லாம் போட்டு தொங்குறாங்க. பேர் என்ன போல இருக்கு, காலில் கைத்த கட்டி எல்லாம். இந்தா அப்படியே மேல ஏறான் பாருங்க, இறங்கிட்டான். ஸோ இப்படி ப்ரோக்ராம் இருக்கு நிறைய. இந்த பக்கங்கள்லாம் சாப்பாடு கடைகள்லாம் இருக்கு. இந்த பக்கம் அப்படி கடைகள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன சின்ன கடைகள் அதுன்னு சொல்லி நிறையவே இங்கே வர மாணவர்கள் வந்து ரிலாக்ஸாக வந்து குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி எப்படி இருக்கு. உள்ளே போய் வெயில் அப்பா நானே தின்னு சொன்னால் இதில் ஓடி திரிக்கிற பசங்கள்லாம் ஜூஸ் கடைகள். சரி நீங்கள் நம்ம அப்படி எந்த கடை பார்க்க அப்படி நின்ன மாதிரி கலக்குறீங்க போல. என்ன மாதிரி ஆட்கள் வராங்களா மாணவர்கள் எல்லாம்? இனிதான் தெரியும். சரி சரி நீங்க பாருங்க. சரி என்ன வாரம் கூடாது. அவர் சொன்னார் தானே பெருமதியான பணம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்க்கணும். இந்த பக்கம் எல்லாம் உட்காந்து. வணக்கம், என்னுடைய பேர் அனுஷா. நாங்கள் பேரடைஸ் பிளே ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். 10வது தேசிய ஜம்போரி இலங்கையில கிழக்கு மாகாணத்தில் முதல் நடக்கிறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. நாங்கள் வந்து இதை சரியான ஒரு பெரிய ஒரு விஷயமா நினைக்கிறோம். மங்கள பிள்ளைகளும் இதில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எங்களுக்கு ஒரு 4 தலைமுறையா சாரணியத்தோட ஒரு தொடர்பு இருக்கிற குடும்பம் நாங்கள். இந்த முறை வந்து எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக இந்த திருவண்ணாமலை சாரணியருக்கு வந்து நாங்கள் நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நீங்க எத்தனை பேரை கூட்டி வந்திருக்கீங்க மாணவர்கள்? நாங்கள் ஒரு 10 பேர் வந்திருக்கோம். இவங்க கலைச்சு போய் சர்பத் கடையில் வந்திருக்காங்க எல்லாரும். மில்க் ஷேக் கடை மாறி சொல்லிட்டு போல. வயசு நீங்க சுத்தி பார்த்து நல்லா இருந்துச்சு உங்களுக்கு? ஹாப்பியா? நீங்க ஹாப்பியா சொல்லுங்க. ஹாப்பியா இல்லையா சொல்லுங்க. தங்கச்சி அம்மா அந்த பிள்ளை அழ போறாவா? சிலம்பரசி என்னது இது கொடுத்த தந்தங்களா? நீங்க என்ன செய்தீங்க இதுக்கு? நாங்க எல்லாருக்கும் போய் கை கொடுத்தோம், வாழ்த்துக்கள் சொன்னோம். திருவண்ணாமலைக்கு எல்லாரையும் வரவேற்றோம். அதனால அவங்க கிஃப்டா கொடுத்தாங்க. பாருங்க, இந்த சிறு வயதிலே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படியான வந்து ஆர்வம் வந்து மாணவர் மத்தியில் விதைக்கிறாங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். சரி, நன்றி பாய்.
இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலியை நான் நிறைய செய்யலான் இருக்கேன். இந்த காணொலி பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கீழே வந்து கொமெண்ட்ல தெரிவித்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி நடக்கும். அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்ம வந்து முடிஞ்ச அளவு பதிவு பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் மாறுபட்டதாக தான் இருக்கு ஆக்டிவிட்டிகளாம். இதற்கு அடுத்த காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த கூடாரத்துக்குள்ளே போயிட்டு அதை வந்து உங்களுக்கு நான் காட்டலாம்னு இருக்கேன். இந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் வந்து இதோட இந்த காணொலியை வந்து நிறைய செய்கிறேன். நன்றி, வணக்கம்.